பேங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 30 மாடி கட்டடம் ஒன்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழும் காட்சிதான் இது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த கட்டடத்திற்கு கீழ் புதைந்து கிடக்கின்றனர். அவர்களில் எத்தனை பேர் உயிருடன் மீட்கப்படுவார்கள் என்பது தற்போது வரை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மற்றொரு பக்கம் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியான மியான்மர் சில நொடிகளில் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றிருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரின் பல முக்கிய நகரங்கள் சின்னா பின்னமாகி இருக்கின்றன. மீட்பு பணிகளுக்கு கூட போதிய வசதிகளும் பொருளாதாரமும் இல்லாததால் சர்வதேச நாடுகள் உதவ வேண்டும் என மியான்மரின் ராணுவ அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்று மதியம் மியான்மரின் 2வது பெரிய நகரமான மண்டாலோவிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் 7.7 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்த 12 நிமிடத்தில் 6.7 என்ற அளவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் உருவானது. மியான்மரை சுக்குநூறாக்கிய இந்த நிலநடுக்கம் அங்கிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாய்லாந்து தலைநகர்